இன்னைக்கு 10,000 குடும்பம் சாப்பிடுறாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது. 10,000 குடும்பம் அவரால பசி இல்லாம 3 வேளை சாப்பாடு கண்டிப்பா சாப்பிடுறாரு. அவர் கண்டிப்பா போடும்பா. அவர் தெய்வம்பா. அவர் எங்களுக்கு எல்லாருக்குமே பசியை போக்குறாருப்பா. அவர் நிறைய செய்வாருப்பா. அவர் மக்களுக்கு நிறைய செய்வாரு. அவர் ரொம்ப நல்ல மனசு. வரவங்களுக்கு ஏழை பிள்ளைகளா நல்லா கொடுக்குறாரு. இன்னும் எவ்வளோ அவர் ஜென்மத்துக்குள்ள அடுத்த ஜென்மமும் அவங்க குடும்ப ஃபேமிலி நல்லா இருக்கும். நல்ல உதவிகள் பண்றாரு. அன்னதானம் பண்றது, என்ன உதவி பண்றது, பூ கடையில இருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப் பண்றாருங்க. அவர் வந்து இது பண்றாரு, எல்லாம் உட்காந்து செஞ்சு எல்லாம் பண்றாருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அவரு முடிஞ்சா திறமை வந்து வரலாம் சார். வேற ஒன்றுமே கிடையாது சார். இந்த ஐயா நின்னாருன்னா 100% ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கெல்லாம் ஆதரவு இல்லாத உட்காந்துறோம். பூ வியாபாரம் பண்றோம். எங்க வயிறுலாம் ரொம்ப ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி அரிசி கொடுக்குறாரு. பிள்ளைங்க சரியில்லாம இருக்கிறோம். ஆம்பளையா சரியில்லாம இருக்கிறோம். எவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறோம். எங்களை எல்லாரையும் அவர் ஆதரிக்கிறாரு ஐயா. அவர் கடவுள் எங்களுக்கு எல்லாருக்குமே. அவர் நல்லா இருக்கணும். 100 ஆயுசு வரைக்கும் நல்லா இருக்கணும். அவர் நின்னாருன்னா கண்டிப்பா என் ஓட்டு அவருக்கு தான். ஜனங்களை தான் இவரை ஜெயிக்க வைக்கணும். அப்படி ஜெயிக்க வைக்கணும். இவங்களா இருந்துட்டா என்ன புண்ணியம்? நம்ம ஓட்டை வந்து லஞ்சமா விற்க கூடாது. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் நம்ம ஓட்டு வந்து காசை வாங்கிக்கின்னு அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு போடக்கூடாது. இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் அப்படின்றது கிடையாது. மக்களுக்கு செஞ்சாலே போதும். அதுவும் அந்த வெள்ளத்தும் போது ஹெல்ப் பண்ணா அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. போடும்பா. ஓட்டு போடும்பா. கண்டிப்பா போடுவேன். எல்லா வயிறையும் ரொப்பரா இருப்பா அவரு. அவர் கண்டிப்பா போடும்பா. அவர் தெய்வம்பா. அவர் எங்களுக்கு எல்லாருக்குமே பசியை போக்குறாருப்பா. அவர் நிறைய செய்வாருப்பா. அவர் மக்களுக்கு நிறைய செய்வாரு. அவர் ரொம்ப நல்ல மனசு. வரவங்களுக்கு ஏழை பிள்ளைகளா நல்லா கொடுக்குறாரு. எல்லாமே பண்றாருப்பா. அவர் கந்த கொடுக்குறாரு. எல்லாமே செய்யறாருப்பா. அயன் பாக்ஸ் கொடுக்குறாரு. மிஷின் கொடுக்குறாரு. எல்லாமே கொடுக்குறாரு. ஏழைங்களுக்கு கல்யாணத்துக்கான இல்ல, அரிசி பருப்பு இல்ல அப்படின்னு வரவங்களுக்கு கொடுக்குறாரு. நல்ல அன்பா பேசுறாரு. நல்ல மனுஷன்பா அவரு. அவர் கண்டிப்பா பண்ணலாம். அவர் ரொம்ப தங்கமான மனுஷையா. வயிறு ரொப்பரா இருப்பா. அவர் எத்தனையோ மக்களுக்கு காப்பாத்துறாரு. நாங்கெல்லாம் ஆதரவு இல்லாத உட்காந்துறோம். பூ வியாபாரம் பண்றோம். எங்க வயிறுலாம் ரொம்ப ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி அரிசி கொடுக்குறாரு. பிள்ளைங்க சரியில்லாம இருக்கிறோம். ஆம்பளையா சரியில்லாம இருக்கிறோம். எவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறோம். எங்களை எல்லாரையும் அவர் ஆதரிக்கிறாரு ஐயா. அவர் கடவுள் எங்களுக்கு எல்லாருக்குமே. அவர் நல்லா இருக்கணும். 100 ஆயுசு வரைக்கும் நல்லா இருக்கணும். அவர் நின்னாருன்னா கண்டிப்பா என் ஓட்டு அவருக்கு தான். எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்லுங்க ஐயா. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்லுங்க ஐயா. நான் யாருக்கு ஓட்டுருக்கோ சொல்வேன். இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன் தெரியுமே. நிறைய பேருக்கு நல்லது செய்யறாரு. ஏன் தெரியல ஐயா? நிறைய பேருக்கு தெரியுது. நான் தொலை வரும் போதே பாத்துட்டேன். நான் அரிசி வாங்குறேங்க ஐயா அவராண்ட. அவர் என் வயிறு ரொப்பறாருங்க. என் குடும்பத்தை காப்பாத்துறாரு. மாசமானா போறேன், கையெழுத்து கும்பிடுறான். அவர் எல்லாமே கொடுக்குறாரு. எங்க வயிறு ரொம்புது அவரால. என் வயிறுல நிறைய பேர் வயிறு ரொம்புது. எங்கெங்கயோ இருந்து வராங்க. மக்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அவர் கையில அள்ளி கொடுக்குறாரு. அவரால முடிஞ்சதை அள்ளி கொடுக்குறாரு. அவர் எப்படி கொடுக்குறாரு தெரியல. ஆனா தெய்வம் அவர் எப்படி கொடுக்குறாரு, யாருக்கெல்லாம் என்ன வாங்குறாரு தெரியல. ஆனா அவர் வந்து கடவுள். அவர் எங்களை எல்லாரும் கடவுள். இந்த டிநகர் தொகுதியில நீங்க திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கிறீங்களா இல்ல அதிமுக கூட்டணிக்கா? எங்களுக்கு அதிமுக தாங்க வேணும். திமுகல எங்களுக்கு இதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கல. அதனால திருப்பி நாங்க அதுக்கு செய்ய மாட்டோம். அதிமுக வரணும்னு எதிர்பார்க்கிறோம் நாங்க. அவ்வளவுதான். நான் ரெட்டையில தாங்க. ரெட்டலையா? ஆமா. எதனாலமா? மக்கள் எல்லாம் என்ன விலைவாசி எல்லாம் விலை ஏறுது. என்ன வந்து இப்ப எப்படி திடீர்னு சிலிண்டர் விலை ஏத்திட்டாங்க. எப்படி சாப்பிடுவாங்க? ஹோட்டல ஈத்து மூடிட்டாங்க. என்ன பண்றது? எப்படி சாப்பிடுறது? கஷ்டப்பட்டாலும் காசு சம்பாரிச்சாலும் சாப்பிட முடியலையே. விலைவாசியில ரொம்ப ஏத்திட்டாங்க. ஆமா. காய்கறி ஆட்சி எப்படி இருக்கு? அது எப்படி எது வரும்னு சொல்லிக்க முடியாது. காசெல்லாம் கொடுத்து திமுக ஓட்டு போட சொல்லுவாங்க, என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நாங்க எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. நாங்களும் வாங்குறது கிடையாது. இன்னும் வாங்கவே இல்லை. யாரும் கொடுக்கவும் இல்லை. நம்ம ஓட்டை வந்து லஞ்சமா விற்க கூடாது. புரியுதா? அதான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் நம்ம ஓட்டு வந்து காசை வாங்கிக்கின்னு அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு போடக்கூடாது. நம்ம எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம். புது கட்சி யாரா இருந்தாலும் இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, ஏதோ அவ்வளவுதான்.
கையில வந்து ரெட்டையில பச்சை குத்தி அது கொடுத்ததெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல போச்சு, அம்மா யார் காலத்துல போச்சு. இனிமேல் யாருக்கும் ஓட்டும் போறதில்ல, ஓட்டு போடவும் மாட்டேன். இந்த இந்த தொகுதியில வந்து சுயேட்சையா ஒரு வேட்பாளர் நிக்கிறாரு. உங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? நல்லவங்களா தான் போடுவோம். நான் பார்த்ததில்ல, போஸ்ட்ல பார்ப்பேன். சரிங்க. இவர் வந்து தீநகர் தொகுதியில வந்து தனித்து போட்டிட்டா அவங்களோட ஆதரவு இருக்குமா சுயேட்சையா? சுயேட்சை என்ன போடுவோம். இவரை பத்தி எனக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நல்லது செய்யறது, அது கேள்வி போட்டுக்கிறோம். அரிசி பருப்பு கொடுக்கறது, ஏழை மக்களுக்கு, கோயிலுங்களுக்கு எல்லாமே. நானே ஆட்டோவில் சவாரி எடுத்துன்னு போய் திருவண்ணாமலைக்கு அரிசி குத்து அனுப்பிச்சுக்கிறாரு. எல்லாம் இலவசம். இலவசமாக கொடுத்துக்கிறாரு. நான் திருவண்ணாமலைக்கு இட்டுன்னு போயிடுறேன். இப்போ தீபத்துக்கு தீபத்துக்கு இங்க இருந்து இலவசமா அரிசி அனுப்புறாரு. கொடுத்தாரு. இன்னொரு மூலியமா வந்து என் ஆட்டோவில் நான் தான் ஏற்றின்னு போனேன். ஆட்டோவில் 2 வாட்டி போயிட்டு வந்தேன். இந்த மாதிரி மனிதர்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? நல்லது செய்தா ஏழை மக்களுக்கு இருக்கிறவங்களுக்கு 1000 செய்யற, இல்லாதவங்களுக்கு சேர்ந்தா போதும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எது செய்தாலும் பரவாயில்ல. இவர் செய்யறாரு. செய்தா பரவாயில்ல. ஆம்பளைங்கள லேடிஸுங்களுக்கு செய்யறாங்க. எனக்கு இப்போ 2 குழப்பமா இருக்குது. நாங்க வந்து பரம்பரையா சொல்ல போனீங்கன்னா கலைஞர் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆனார் பத்தியா, அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க கலைஞருக்கு தான் ஓட்டு போட்டது. எங்க குடும்பம் அத்தனையும் சரி, சொந்தம் பந்தம் பிள்ளைங்க குழந்தைங்க பேர பிள்ளைங்கெல்லாம் ஓட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அந்த காலகட்டத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்குமே நாங்க இதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து இப்ப நிறைய பிரச்சனைங்க, நிறைய குழப்பத்துல என்ன பண்றதுன்னு இப்ப எங்களுக்கே தெரியாம தான் ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இந்த போட்டோல இருக்கவர் நீங்க சுயேட்சையா நின்னு ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்போம். இவரை பாத்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். ஏன்னா இவர் நிறைய குடும்பத்துக்கு பசி இல்லாம சாப்பாடு, அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறாரு. 7-8 வருஷமா 5 கிலோ 10 கிலோ காசு 200 ரூபாய் புடவை, என்ன அவரால் பண்ண முடியுமோ அது எப்படி பண்றாரு கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஆனா எல்லா மக்களுக்கும் நன்மையை மட்டும்தான் செஞ்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷமா. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் எப்பல இருந்து கொடுக்குறாருனால தெரியாது. ஆனா இது வரைக்குமே பசி இல்லாம இன்னைக்கு 10,000 குடும்பம் சாப்பிட்றாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது. 10,000 குடும்பம் அவரால் பசி இல்லாம 3 வேளை சாப்பாடு கண்டிப்பா சாப்பிட்றாரு. அதை நான் சொல்லுவேன். உண்மையாமா? நிஜம். அந்த மக்கள்லாம் இப்ப தேர்தல நின்னா வாக்கு போடுவாங்க. போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இவர் இந்த ஐயா நின்னார்னா 100% ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு அரசியலுக்காகவோ இல்லை ஒரு கட்சிக்காகவோ நம்ம ஊர் எம்எல்ஏ எம்பின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம். ஆனால் இவர் யாருன்னாலாம் பார்க்கல. யாராக இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுனாக்கா ஒரிஜினலாக ரேஷன் கார்டு கேட்பாரு, வேறெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த சனி ஞாயிற்கு பொங்கல் வந்தா புடவை 2 புடவை கொடுப்பாரு. ஆடி மாசத்துல புடவை கொடுப்பாரு. அப்புறம் வந்து பெட்ஷீட் கொடுப்பாரு. 10 கிலோ அரிசி 200 ரூபாய்லாம் கொடுத்துக்கின்னு இருந்தாரு. இதெல்லாம் நிஜம். அவருக்கு நமக்கு படிக்க கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் அவரு நேரில் போய் இதெல்லாம் இல்லாம தனியா போய் பார்த்தாக்கா அந்த ஐயா பண்றாரு. ஆமா, அரசியல்வாதி கூட இப்படி பண்ண மாட்டாங்களே. அது எப்படி அவர் நல்லா இருக்கணும். அதான் சொல்றேன்னு 10,000 குடும்பத்தை தாண்டியாச்சு. இப்போ வாரம் 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 அதே மீன் அதுக்கு முன்ன கோதுமை 2 கிலோ கொடுப்பாரு, ரவை கொடுப்பாரு. அப்புறம் வந்து என்னது பாசி பருப்பு, வெல்லம், அப்புறம் பிஸ்கெட்டுங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற பசங்க அவங்க நிறைய பேர் கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பேக் எல்லாம் அந்த பசங்களுக்கு என்ன படிக்கிறேன் என்ன பண்ற அப்படின்னு பேக் எல்லாம் கொடுத்துருக்காரு. அது மாதிரி படிக்கிற குழந்தைங்க அவரோட முடிஞ்சதை ஹெல்ப் பண்றாரு. இதெல்லாம் தரமா கொடுக்குறாருங்க. ரேஷன் கடையில கொடுக்குறாங்க அரிசி. இல்ல அவர் கொடுக்குற அரிசியோ கோதுமை மாவோ ரவையோ எல்லாமே பெஸ்டா தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காரு. அதை வந்து நான் பொய்ன்னு சொல்லல. இந்த வாங்கி சாப்பிட்ற 10,000 மக்களும் சொல்ல முடியும். அதுதான் நிஜம், அதுதான் உண்மை. அவர் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாத நல்லா இருக்கணும். இன்னும் அவரை யாரு தேடிக்கின்னு போயிட்டு இந்த உதவி அவர் பண்ணணும்னு முடிவு பண்றாரோ அவரு நல்லா இருக்கணும், அவருக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான். பழைய ஆளையே போட்டு மாற்றி போட்டு ஒன்றும் கிடையாது. புதுசாக ஒருத்தர் போட்டு பார்ப்போம். நான் போறதுனால வந்துட போதில்ல, நம்ம திருப்தி அவ்வளோதான். நமக்கு ஒன்றும் இல்லை. நம்மளோட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் செய்யணும். எங்க செய்யறாங்க? அப்ப புதுசா யாராவது இந்த தொகுதியில களமாறனா உங்களோட ஆதரவு இருக்கும்? ஆமா, அதிமுக கூட்டணி. எதனால? நேற்று ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. பொது இது கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. அதுக்காக ஆட்சியில நிறைய மகளிருக்கு உதவி பண்ற அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. எல்லாத்தையும் திருப்பி பிடிங்கிறாங்கல்ல.
எப்படி இதாக பண்ண முடியும்? கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு காசு எல்லாமே யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. திருப்தி இல்லைன்னு சொல்ல வரீங்க. திருப்தி கிடையாது. பொதுமக்கள் இப்போ திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாருமே. இந்த தொகுதியில சுயேட்சை வேட்பாளர் யாருன்னா கலந்து பண்ணா நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா? பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். வாய்ப்பு நல்லவங்கள்ட்ட இருந்தாங்கன்னா ஓட்டு உண்டு. இல்ல யாருக்கு கொடுத்தாலும் மக்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும், அவ்வளவுதான். வேற எதுவும் நான் சொல்லல. மக்களை அவங்க பார்க்கணுமே தவிர உங்களுக்கு நான் சொல்றேன் இவங்களுக்கு சொல்றேன் அப்படின்றது கிடையாது. யாருக்கு செஞ்சாலும் அவங்க வந்து மக்களுக்காக மெயினா அவங்க செய்யணும், அதுதான் நாங்க பாக்குறோம். என்ன ஒண்ணு, இந்த மெயினா எங்களுக்கு அந்த மழை வர காலத்துல இவங்க மெயினா ஹெல்ப் பண்ணணும், அதுதான் எங்களுக்கு தேவை. தவிர யார் வந்தாலுமே இந்த சைடு வரமாட்டேன்றாங்க. யார் எம்எல்ஏவா இருக்கட்டும், யாருமே நாங்க எவ்வளோ ஃபோன் பண்ணுவோம், எது பண்ணாலும் அவங்க எங்களை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ண மாட்டேன்றாங்கிறது தான் எங்களோட பெரிய வருத்தமாவே இருக்கு. இதுக்கு நாங்க வந்து எவ்வளோ பெட்டிஷன் போடுறது, என்னதான் பண்ண முடியும்? மக்களால் அவ்வளவுதான் செய்ய முடியும். அவங்க வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேன், வரேன் 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 அந்த டயத்துக்கு அவங்க சொல்லுவாங்களே தவிர திருப்பி கூட வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஜனங்க, குழந்தைங்க, முடியாதவங்க, வயசானவங்க, முடியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களால வர முடியுமா? கொஞ்சம் இதை யோசிக்கணுமா? இதை வந்து மக்கள் எவ்வளவோ எடுத்து அவங்க கிட்ட சொன்னா கூட அது வந்து அவங்களுக்கு அது ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்றது இது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து எம்எல்ஏ, கண்டிப்பா டி நகர் தொகுதி எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்ல யாராவனா இருந்துட்டு போட்டோம், அடிப்படையான விஷயங்கள் மெயினா மக்களுக்கு தேவையானத அவங்க வந்து செஞ்சுதான் ஆகணும். இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கிடையாது, மக்கள் கிட்ட இருந்து வர ஒரு அன்பான ஒரு ஆர்டர், அவ்வளவுதானே தவிர நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க வந்து இதோ வரேன் இப்ப வரேன் அப்படின்வாங்க. ஆனா அடுத்த செகண்ட் அவங்களோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கும். இதுதான் எங்களோட பெரிய குறையா இருக்கு. வெயில் காலத்துல கூட நாங்க எப்படியோ சமாளிச்சிடுவோம். அந்த அக்டோபர் நவம்பர்ல நாங்க தவிக்கிற தவிப்பு அப்படி இருக்கும், எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இல்ல நான் வந்து எல்லாரையுமே தான் சொல்றேன், அடிப்படையான விஷயமே இந்த மழை தான். இப்ப எங்களுக்கு என்னதான் நீங்க வந்து ரோடை ஏத்தி போட்டாலும் தண்ணி வர தண்ணி வந்துட்டு தான் இருக்கு, சாக்கடை தண்ணி இருந்துட்டு தான் இருக்கு, வீட்டுக்குள்ள கலக்கிற தண்ணி கலந்துட்டு தான் இருக்கு. இதை யாரு கவனிக்கிறாங்க? கஷ்டப்படுறது யாரு? நாங்க தானே. இல்ல கண்டிப்பா யாரா இருந்தாலும் நாங்க கண்டிப்பா we will support. யாரையும் நாங்க விட போறது இல்ல, கண்டிப்பா நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம், பண்ண மாட்டோம்னு சொல்லல. இப்ப நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் திமுகக்கு தான் போடுவேன், நான் அதிமுகக்கு தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. இந்த சுயேட்சை வேட்பாளர் எல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. அவங்க என்ன விஷயங்கள் சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நீங்க எப்படி மேடம்? இல்ல எனக்கு வந்து இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் அப்படின்றது கிடையாது. மக்களுக்கு செஞ்சாலே போதும், அதுவும் அந்த வெள்ளத்தும் போது ஹெல்ப் பண்ணா அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். நம்ம வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு இருக்கோம் அப்படின்றதுக்காக மக்களை பார்க்காம விடலாமா? அது எவ்வளவு பெரிய குறையா இருக்கு தெரியுமா எங்களுக்கு? நாங்க எங்கதான் போய் சொல்ல முடியும்? உங்ககிட்ட தானே சொல்லணும். நீங்க வந்து ஓட்டு கேட்கறதுக்கு எங்க கிட்ட வர்றீங்கல்ல, அப்ப நாங்க அந்த வெள்ளத்தும் போது உங்ககிட்ட வரும்போது நீங்க எனக்கு ஆதரவு கொடுத்துதானே ஆகணும். நான் தரமாட்டேன் அப்படின்னு நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணேன்னா அப்ப அடுத்த முகத்தை நாங்க காமிப்போம் இல்லையா? அடுத்த தேர்தல்ல நாங்க அதை காட்டுவோம், காட்ட மாட்டோம் நாங்க சொல்லல. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா நான் உனக்கு திருப்பி பண்ண போறேன், அவ்வளவுதான். அதிமுக கூட்டணி எதனால சார்? திமுக கூட்டணியில சரியில்லாத அரசியல் நடக்கு, கஞ்சா போதைப் பொருட்கள் அதிகமா இருக்கு, அதனாலதான் மக்கள் வெறுக்கிறார்கள். சார் இப்போ இந்த தொகுதியில இந்த போட்டோல இருக்கவரை பாத்திருக்கீங்க? பாத்துருங்க சார், பாத்திருக்கீங்க. பாத்துருக்கேன். இவர் எப்படி சார்? இவரு சில நன்மைகள் எல்லாருக்கும் நல்லா செய்யறாரு. இந்த ஏரியா இந்த பெஸ்ட் மாம்பழம் ஃபேமஸ். என்னென்ன பண்றாரு சார்? சார் டிஃபன் சார் கொடுக்குறாரு காலைல, மகளிருக்கு உதவி பண்றாப்புல, வயசானவங்களுக்கு அரிசி, துவரம் பருப்பு, எண்ணெய், அது இது எல்லாமே நிறைய உதவி பண்றாப்புல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியில வியாபாரம் போட போவோம், தெரிஞ்ச வரைக்கும் சொன்னோம். அரிசினா எப்படி சார்? லோக்கல் அரிசி கிடையாது, நல்ல 65 ரூபா 70 ரூபா கிலோ அரிசி, நல்ல அரிசி 5 கிலோ இப்போ வாங்கிட்டு வருவாங்க. நான் பாப்பா வயலில் லைனில் போகும்போது. டிஃபன் எவ்வளவு பேருக்கு போடுறாரு? டிஃபன் ஒரு 150 பேர் இல்லை ஒரு 200 பேர் இருக்கும். காலையில 7:30 மணிக்கெல்லாம் போடுறாப்புல. சார் இப்போ இவர் வந்து இந்த பகுதியில தனித்து போட்டிட்டா உங்களோட ஆதரவு இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா நிறைய ஜனங்கள் ஆதரவு இருக்கும் அவருக்கு. எப்படி சார்? எப்படி இவ்வளவு பேர்? இல்லை சார், செய்யறது கரெக்டா பண்ணா எல்லாருக்கும் ஆதரவு உண்டு. இதெல்லாம் வெளியிலே வர மாட்டேங்குது சார் இவர் பண்றது. வெளியில வரல, நீங்க தான் மூவ் பண்ணணும், பத்திரிகை நிருபர் தான் நீங்க தான் மூவ் பண்ணது. ஸோ அதனால இவர் தனித்து போட்டிட்டா கண்டிப்பா ஆதரவு இருக்கும். அவர் கண்டிப்பா பெருத்த ஆதரவு இருக்கும். அரசியல் ஃப்ராடுங்க அவங்க. இவரு நமக்கு நியாயமா ஜனங்களுக்கு பொதுவாக பண்றாரு. ஸோ இவர் மாதிரி மனிதர்லாம் இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? அவரெல்லாம் வாழணும். இன்னும் எவ்வளவு அவர் ஜென்மத்துக்குள்ள அடுத்த ஜென்மமும் அவங்க குடும்ப ஃபேமிலி நல்லா இருக்கும். நல்ல உதவிகள் பண்றாரு சார். ஆட்சியில் வந்து யாருக்கு அதிகாரம் கொடுக்குறோம் இல்லை, யார் வந்தால் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சியோ அது ஆதரவு நாங்கள் கொடுப்போம். உண்மையாக அதுதான். சுயேட்சையா யாராவது ஒரு வேட்பாளர் ஆதரவு அப்படி வந்து நம்ம அரசியல் வந்து எதுவும் சொல்ல முடியாது சார். ஏன்னா அரசியல் வந்து நம்ம உட்காந்து இடம் பாடம் எதுவுமே கிடையாதுங்க.
அதனால வந்து யார் நல்லது செய்றாங்களோ அவங்களுக்கு தன்னாலே வந்து மக்கள் வந்து உதவி பண்ணுவாங்க, அது கன்ஃபார்முங்க. இப்போ நீங்க இருக்கிற பகுதியில இந்த போட்டோல இருக்கவரை பாத்துருக்கீங்களா? பார்த்துறேன் சார். இவர் எப்படி சார், இவர் எதனா போட்டி போட்டா வாய்ப்பு இருக்கா? போட்டி போட்டு வாய்ப்பு இருக்குது சார். உட்காந்து வரலாம்னு முயற்சி பண்ணா எல்லாம் வரலாம் சார். இவரை பத்தி எதனா தெரியுமா சார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் சொன்னேன் சார். இப்போ வந்து அன்னதானம் பண்றது, எல்லாம் உதவி பண்றது, பூ கடையில இருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப் பண்றாருங்க. அவர் வந்து இது பண்றாருங்க, எல்லாம் உட்காந்து செஞ்சு எல்லாம் பண்றாருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அவரு முடிஞ்சா திறமை இருந்தா வந்து வரலாம் சார். வேற ஒண்ணுமே கிடையாது சார். உங்களுக்கு ஒரு நேர்மையான ஒரு வேட்பாளரை கேக்குறீங்க, அவ்வளவுதான் சார். மக்களுக்கு உதவணும், அவ்வளவு சார். இப்ப இருக்கவங்க எல்லாம் பண்றாங்களா? பண்றாங்க சார். ஆனா பாதி இப்படி போகுது, பாதி அப்படி போறதுங்க, வேற ஒன்றும் இல்லை சார். ஆனா பண்றாங்க. ஆனா கண்ணு தெரியாம பாதி போகுது, பாதி வருதுங்க. பாதி அவங்க பாக்கெட்டுக்கு போயிடுது, அவ்வளவு பாதி பாதி வந்து வருதுங்க. மக்களுக்கு கொடுக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை சார். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடுங்கிற மாதிரி இருக்குதுங்க. அது நல்லது யாரு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நல்லபடியா இருப்பாங்க சார். அவ்வளவுதான். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இவர் வந்து நிறைய நல்லது பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க. திமுக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர், இவர் வந்து சுயேட்சையா நிக்கிறாரு. இந்த தொகுதி மக்களுக்கு, என்னுடைய மக்களுக்கு எதனா உதவி செய்ய வர நிக்கிறாரு. இந்த 3 பேர்ல உங்க ஆதரவு யாரு கொடுப்பீங்க? நல்லா வந்தா எல்லாரும் கொடுக்கலாம் சார். ஏன்னா வந்து நல்லா வந்தா எல்லாரும் கொடுக்கலாம். ஆனா யாருல தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு சொல்ல கொடுக்கலாம் சார். யாருக்கு? இவரு கூட கொடுக்கலாம் சார். இவரு கூட கொடுக்கலாம். நல்லது செஞ்ச மட்டும் போதும் சார். ஜனங்க அதானே சார் நம்புறாங்க. யார் நம்மளுக்கு நல்லது செய்வாங்களா நல்லது செய்ய மாட்டாங்களோ காத்துக்கிறாங்க ஜனங்க. கண்டிஷனா அவங்களுக்கு கன்ஃபார்மா ஜெயிக்கலாம் சார். இப்ப இது ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு நல்லது செய்யறாரு, இவர் ஜெயிக்க வச்சீங்கன்னா என்ன பண்ணுவாரு? பண்ணலாம் சார். கன்ஃபார்ம் பண்ணலாம் சார். கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அவர் பேர்லாம் எனக்கு தெரியாதுயா. என்னென்ன பண்றாரு? அதான் அரிசி கொடுக்குறாரு, 2 கோதுமை பாக்கெட்டு, வெல்லம் கொடுப்பாரு, அவ்வளவுதான். நீங்க வாங்கிருக்கீங்களா எப்பயாவது? இல்ல, நான் வாங்குறத சொல்லுவாங்க. அவரை பத்தி என்ன சொல்லுவாங்க? நல்லது நல்லதுதான் சொல்லுவாங்க. இந்த காலத்துல எப்ப எப்படி கொடுப்பாங்களா யாராவது? இல்லையா? கொடுக்குறாங்க. நல்லா அவர் எப்படிப்பட்டவருமா உங்களை பொறுத்த வரைக்கும்? நல்ல இருக்குதான்யா. சோ இப்ப இவர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர தேர்தல்ல வந்து தனிச்சு நிக்கிறாங்க. இந்த கட்சியோட ஆதரவு இல்லாம நின்றாங்க. ஆமா, நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா? கொடுப்போம். ஆனா நம்ம இது மட்டும் வருமா? நம்ம ஒண்டி கொடுத்தா போதுமா? எல்லாருமே கொடுத்தா நல்லது இல்லையா? ஆனா வரணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். அது நல்லதுதான். இப்போ தேர்தல் இல்லாத போதே இப்படி கொடுக்குறான்னா ஒரு இது. இப்ப இவர் தனித்து போட்டி போட்டு ஆதரவு கொடுப்பீங்க? கொடுப்போம். கொடுத்து ஐயா பாத்துருக்கீங்க? பாத்துக்கிறேன். என்ன ஒரு சிரிப்பு முகத்தோட? ஆமா, சிரிப்பு. அவர் வந்து கொரோனா டைம்ல போலீஸ் ஸ்டேஷன் குத்தாங்க. அவங்க அம்மா படியால அளந்து கொடுத்தாங்க. நான் வாங்கினேன். புடவை குத்தாரு, செலவு குத்தாரு, அங்கேயும் குத்தாரு. இங்க கொடுத்தது எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. அப்புறம் போனேன், இங்க கொடுத்தாரு. எங்க பொண்ணு கார்டு எடுத்துன்னு போயிடுச்சு. கார்டு ஒரிஜினல் எடுத்தாமான்னு எழுதி கொடுத்தாரு. நாங்க போகல, புடவைலாம் வாங்கல. ஐயா உண்மையை சொல்றேன். அரிசி பருப்பு எல்லாம் குத்தாரு. சந்தோஷம் எனக்கு. அவருக்கு சந்தோஷமா கையெடுத்து எல்லாம் செஞ்சாரு. எந்த குறை இல்லாத செஞ்சாரு. அரிசி பருப்பு, துவரம்பருப்பு, சர்க்கரை எல்லாம் குத்தாரு. இல்லைன்னு சொல்லலை. வாங்கி சாப்பிட்டோம். வரும் ரொம்ப இப்பதான் 4 மாசமா போகல. புடவை கூட 2 புடவை குத்தாரு. கட்டிக்குதா 2 புடவை, 2 பெட்ஷீட்டு எல்லாம் குத்தாரா. சந்தோஷமா வாங்கிட்டு வந்தேன். கவர்மெண்ட்ல ஒரு புடவை தானே தருவாங்க. 2 குத்தாரா. 2 புடவை, 2 பெட்ஷீட்டு குத்தாரு. நல்லா செஞ்சாரு. குடுக்கல. இவரு நல்ல பெட்ஷீட்டா காய்ச்சலா குத்தாரு. பெருசா குத்தாரு. போத்திக்க சொல்லி, பட்டுக்கு சொல்லி 2 புடவை, ஆயில் புடவை 1, 2 புடவை 2 எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குதா. புடவைலாம் சூப்பரா புடவை தான் குத்தாரு. புடவை எல்லாம் குத்தாங்க ஐயா. ஏன் போய் சொல்ல சாப்பிட்டு எல்லாம் குத்தாரு. இந்த ஏரியா எம்எல்ஏ இதெல்லாம் பண்ணிருக்காரு இல்லையா? அதெல்லாம் யாரும் செய்யல ஐயா. ஆமா, 10 பைசா கூட கொடுக்கல. கேட்டுங்க. அவரு நல்லா செஞ்சாரு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. இப்பதான் 4 மாசமா போகல. ஒரிஜினல் கார்டு கேட்டாரு. நான் வாங்கிட்டு வரல. சரிம்மா. இப்ப இந்த ஐயா இருக்காருல்ல, இவர் இந்த ஏரியால போட்டி போட போறதா ஒரு நியூஸ் வெளிய வருது. நல்லா ஆதரவு இவருக்கு இருக்குமா இந்த எலெக்ஷன்ல? இருக்கு. அவருக்குன்னு நாங்க எல்லாம் செய்வோம். ஏன் என்ன ஆச்சு, நல்லா செய்வோம். அவர் நல்லா கொடுத்தாரு ஐயா. நாங்க வாங்கி சாப்பிட்டு இல்லைன்னு சொல்ல முடியல. நாங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்ல, அங்க கூட கொடுத்தாரு. அவங்க அம்மா இருந்தாங்க. அப்ப படியால அளந்து கொடுத்தாரு. கொரோனா டைம்ல வாங்கினா அங்கேயும் அவங்க அம்மா தான் கொடுத்தாங்க. இப்போ இது மாதிரி கொடுக்கல. படியால அளந்து சாக்கு பையில கொடுத்தாரு. கொரோனால வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டோம். வந்து எவ்வளவு ஜனம் கொடுத்தாங்க. போலீஸ்காரங்க எல்லாம் தேர்த்து தான் இப்படி வந்துகிட்டாங்க. அது கூட எனக்கு தெரியாது. அங்கேயே கொடுத்தாங்க கார்டு எல்லாம். நான் அப்படியே வச்சுன்னு தெரியல. அப்புறம் ஒரு அம்மா சொன்னாங்க, அங்க வாங்கிட்டு வந்தேன். ஏமா இந்த கார்டு வச்சுக்கிறியே வாங்கிட்டு வாங்க. அப்புறம் எடுத்துன்னு போய் வாங்கினா புது கார்டு கொடுத்தாரு. இன்னும் வாங்கல. வேற சாப்பாடு எல்லாம் போடுறாங்களாமே? சாப்பாடு எல்லாம் நான் வாங்கல ஐயா. போயிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு சாப்பாடு எல்லாம் கொடுப்பாரு. படைச்சி அது கொடுப்பாரு. காலைல போடுறவங்கள கொடுப்பாரு. டீ எல்லாம் வாங்கி தருவாரு. எல்லாம் வாங்கி தருவாரு. அதெல்லாம் செய்வாரு. சரிம்மா. இப்ப இவர் இங்க போட்டி போடுறாரு. இவர் எதிர்த்து திமுக, அதிமுக எல்லாம் நிப்பாங்க, பெரிய கட்சி. எப்படி ஜெயிப்பாரு இவரு? ஜனங்களை தான் இவரை ஜெயிக்க வைக்கணும்.
அப்படி ஜெயிக்க வைக்கணும். இவங்களா இருந்துட்டா என்ன புண்ணியம்? இவங்களா இருந்து என்ன புண்ணியம்? இவர் வாழ்த்துக்கு எல்லாம் வாழ்த்துற மாதிரி செஞ்சாரு. அதெல்லாம் நாங்க இல்லைன்னு சொல்ல ஐயா. அதெல்லாம் So, உங்களோட ஆதரவு இவருக்கு தான். இவருக்கு தான். நான் வாழ்த்துருவேன் தான், அங்க போனா கையெழுத்து கும்பிடுவேன், வாழ்த்துக்கள். இதை பார்த்து சொல்லுங்க, அவருக்கு ஐயா என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். ஓட்டு அவருக்கு தான்.